உங்களுக்கு தெரியுமா, நம்ம வழக்கமா ஒரு மருத்துவ பரிசோதனை பத்தி பேசும்பொழுது அங்க ஒரு துல்லியமான எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது ஒரு இன்ஜினியரிங் இயந்திரம் மாதிரி வேலை செய்யும். ஆமா, கண்டிப்பா. ஒரு தெளிவு இருக்கும். இப்போ உங்க கையில எலும்பு முறிவு ஏற்பட்டால் அந்த எக்ஸ்ரே கருவி உடைந்த எலும்பின் அந்த வெள்ளை நிற கோட்டை தெளிவா காட்டும். மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இதோ இங்கேதான் பிரச்சனை அப்படின்னு மிக எளிதா சொல்லுவாரு. அது ஒரு இருமையலான விஷயம். அதாவது பைனரி அப்படின்னு சொல்லலாம். உடைந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. கண்ணுக்கு தெரியும் விஷயங்களையும் எளிதில் வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நாம எப்போதுமே விரும்புவோம். உண்மைதான். ஏன்னா அது நம் மூளைக்கு ஒருவித பாதுகாப்பற்ற தன்மையை போக்கி ஒரு ஆறுதலை தருது. ஆனா நீங்க ஒரு குழந்தையின் நரம்பியல் வளர்ச்சி, மனக்கட்டமைப்பு மற்றும் உளவியல் உலகத்துக்குள் நுழையும்போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே இயந்திரம் பழுதாகிவிட்டது போன்ற ஒரு நிலை ஏற்படும். ஹஹா, அது ஒரு நல்ல ஒப்பீடு. நாம பார்க்கக்கூடிய அந்த நோயறிதல் நிலப்பரப்பு உண்மையை சொல்லப்போனா மிகவும் மங்கலானதாக, ஒரு குழப்பமானதாக மாறிவிடும். அந்த குழப்பமான இருண்ட நீருக்குள்ளதான் நம்ம இன்று ஆழமாக அலச போறோம். கண்டிப்பா. உங்களுடைய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான, அதாவது டெட் தேர்வுக்கான உளவியல் பாடநூலை, குறிப்பா கற்கும் குழந்தை என்ற பகுதியை ஆதாரமாக கொண்டு ஒரு குழந்தையின் மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை அந்த எக்ஸ்ரேல பார்ப்பது போத தெளிவா புரிந்து கொள்வதுதான் நமது நோக்கம். மிகச் சரியான இலக்கு. ஏன்னா டெட் தேர்வில் கேட்கப்படும் உளவியல் கேள்விகள் வெறும் மனப்பாடம் செய்து எழுதுபவை அல்ல. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்ற பயன்பாட்டு அடிப்படையிலான கேள்விகள்லாம் அதிகம் வரும். அதனால ஒரு குழந்தை எப்படி சிந்திக்கிறது, எதனால் அப்படி செயல்படுகிறது என்ற அடிப்படை நுட்பங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா. அதிலிருந்து தொடங்குவோம். குழந்தைகள் எப்படி சிந்திக்கிறார்கள்? இத நாம பியாஜேயின் அறிவு வளர்ச்சி படிநிலைகளிலிருந்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பியாஜேலேருந்து தொடங்குறது தான் எப்பவும் சரி. இதுல எனக்கு எப்போதுமே ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. 0 முதல் 2 வயது வரை உள்ள புலன் இயக்க பருவத்துல வரக்கூடிய பொருளின் நிலைப்புத்தன்மை. அதாவது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். அதேதான். இத நான் சரியா புரிந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லுங்கள். ஒரு 4 மாத குழந்தையின் முன்னால் நான் ஒரு பொம்மையை காட்டிவிட்டு திடீரென்று அதை ஒரு துணியால் மூடி மறைத்துவிட்டால், அந்த குழந்தையின் பார்வையில் அந்த பொம்மை மறைக்கப்படவில்லை, மாறாக அந்த பொம்மை இந்த பிரபஞ்சத்திலிருந்தே முற்றிலுமாக அழிந்துவிட்டது என்று குழந்தை நினைக்குமா? ஆமா. நிஜமாகவே அப்படித்தானா? இது கேட்கவே கொஞ்சம் பயமாகவும் அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருக்கே. உண்மைதான். ஆனா அதை நீங்க பயமுறுத்தும் ஒரு விஷயமாக பார்க்க வேண்டாம். இதன் பின்னணியில் உள்ள நரம்பியல் அறிவியல பாருங்க. ஒரு 4 மாத குழந்தையின் மூளையில் பணி நினைவகம் என்ற பகுதி இன்னும் உருவாகவே இல்ல. ஓ, அந்த ஒர்க்கிங் மெமரி இன்னும் டெவலப் ஆகல. சரியா சொன்னீங்க. கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது போன்ற புலன்களின் வழியாக வரும் நேரடி தகவல்களை மட்டுமே அந்த மூளை அப்போது பரிசீலிக்கும். கண்ணில் படாத ஒன்றை மனதிற்குள் ஒரு உருவமாக சேமித்து வைத்து அது வேறு எங்கோ இருக்கிறது என்று தர்க்கரீதியாக சிந்திக்கும் நரம்பியல் இணைப்புகள் அந்த பருவத்தில் இல்ல. அப்போ அந்த பொம்மை காணாம போயிடுச்சுன்னு முழுசா நம்பிடுதுங்க. ஆமா. ஆனால் சுமார் 18 மாதங்கள் ஆகும்போது மூளையில் அந்த நினைவக கட்டமைப்பு மெதுவா உருவாகிறது. அப்போதுதான் தலையணைக்கடியில் மறைத்து வைத்த பொம்மையை குழந்தை தேடி கண்டுபிடிக்கிறது. இந்த பொருளின் நிலைப்புத்தன்மை என்பது வெறும் விளையாட்டு அல்ல, மூளையின் முதல் பெரிய தர்க்கரீதியான வெற்றி. ஆஹா, மூளை தன்னுள் ஒரு காப்பகத்தை உருவாக்கத் தொடங்குகிறதுன்னு சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்த பருவத்திற்கு வருவோம். 2 முதல் 7 வயது வரையிலான பருவம். அதாவது ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஆமா, இங்கே குழந்தைகளின் சிந்தனையில் சில குறைபாடுகள் இருப்பதாக பாடநூல் சொல்கிறது. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோன்றியது. அதாவது குழந்தையின் கவனம் என்பது ஒரு கேமராவின் லென்ஸ் போல. சுவாரஸ்யமான ஒப்பீடு. அந்த லென்ஸ் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மிக தீவிரமாக குவியும் தன்மை கொண்டது. மற்ற எல்லாவற்றையும் அது மங்கலாக்கிவிடும். இதை சென்ட்ரேஷன், அதாவது ஒரே ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்துதல் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த கேமரா லென்ஸ் ஒப்பீடு அருமை. ஆனால் அந்த லென்ஸ் ஏன் அப்படி செயல்படுகிறது என்று நீங்க யோசிக்க வேண்டும். பியாஜே இதற்காக செய்த புகழ்பெற்ற குவளை பரிசோதனையை எடுத்துக்கொள்வோம். அந்த தண்ணீர் ஊத்துற பரிசோதனை தானே? அதேதான். 2 சம அளவுள்ள குவளைகளில் சமமாக தண்ணீர் இருக்கிறது. குழந்தையின் கண்முன்னே ஒரு குவளையில் உள்ள தண்ணீரை எடுத்து அகலம் குறைவான ஆனால் மிகவும் உயரமான வேறொரு குவளையில் பியாஜே ஊற்றுகிறார்.
இப்போது எதில் தண்ணீர் அதிகம் என்று கேட்டால் அந்த உயரமான கோளையில தான் என்று குழந்தைகள் உறுதியாக சொல்வார்கள். கண்முன்னே ஊற்றப்பட்டாலும் அவர்கள் நீரின் அளவையோ குவளையின் அகலத்தையோ கவனிக்க தவறிவிடுகிறார்கள். ஆமா, அவர்களின் கவனம் அந்த உயரம் என்ற ஒரே ஒரு கூறில் மட்டும் குவிந்து விடுகிறது. சரியாக சொன்னீர்கள். ஆனால் இதற்கு காரணம் குழந்தைகளின் முட்டாள்தனம் அல்ல. மூளையின் முன்பக்க மடல் இன்னும் முழுமையாக வளர்ச்சியடையாத அந்த பருவத்தில் ஒரு பொருளின் 2 அல்லது 3 பரிமாணங்களை, அதாவது உயரம், அகலம், கன அளவு, இது எல்லாம் ஒரே நேரத்துல மூளையால் கணக்கிட முடியாது. ஓ, அது அவங்களுக்கு ஒரு காக்னேட்டிவ் ஓவர்லோட் ஆயிடுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. எனவே கண்ணுக்கு மிக எளிதாக தெரியும் அந்த உயரம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மூளை பற்றிக் கொள்கிறது. இது எனக்கு இன்னொரு சிந்தனை பிழையை நினைவூட்டுகிறது. தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை, ஈகோசென்ட்ரிசம். ஒரு 5 வயது சிறுமியிடம் உனக்கு ஒரு அக்கா இருக்கிறாளா என்று கேட்டால் ஆம் என்பாள். உன் அத்தாவுக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா என்று கேட்டால் குழம்பி போய் இல்லை என்பாள். அவளால் மற்றவர்களின் கோணத்திலிருந்து உலகத்தை பார்க்கவே முடியாது. இதற்கும் அதே நரம்பியல் காரணம்தான். தியரி ஆஃப் மைண்ட் என்று உளவியலில் சொல்வார்கள். அதாவது, எனக்கொரு மனம் இருக்கிறது, அதில் சில எண்ணங்கள் இருக்கின்றன. அதேபோல எனக்கு எதிரே இருப்பவருக்கும் ஒரு மனம் இருக்கும், அவர் முற்றிலும் வேறொரு கோணத்தில் சிந்திப்பார் என்பதை புரிந்து கொள்ளும் திறன். இது எப்போ முழுமையா உருவாகும்? இது 7 வயதிற்கு மேலதான் குழந்தைகளில் முழுமையாக உருவாகத் தொடங்கும். அதுவரை அவர்கள் பார்ப்பதுதான் உலகம், அவர்கள் நினைப்பதுதான் சரி என்ற தன்மைய நிலையில தான் இருப்பாங்க. இதை நாம எப்படி புரிந்து கொள்வது? ஒரு குழந்தை இன்னொருவரின் கோணத்திலிருந்து உலகத்தை பார்க்கவே முடியவில்லை என்றால் அவர்கள் எப்படி இந்த சமூகத்தோடு இணைந்து பழகுவார்கள்? முரண்பாடுகள் வராதா? இங்கிருந்து நாம நேராக எரிக்சனின் மனசமூக கோட்பாட்டிற்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நல்ல தொடர்ச்சி. எரிக்சன் குழந்தைகளின் சமூக உணர்வு வளர்ச்சியை பற்றி மிக ஆழமா பேசுகிறார். இதை நான் ஒரு வீடியோ கேமின் லெவல்களோட ஒப்பிட விரும்புறேன். நீங்க முதல் லெவலில் உள்ள தடைகளை தாண்டி வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த லெவலுக்கான தகுதியை பெற முடியும். இல்லையென்றால் அதே லெவலில் தேங்கி விடுவீர்கள். சரியா? இந்த ஒப்பீடு கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கிறது. ஆனா இதுல தான் ஒரு பெரிய முரண்பாடு ஒளிந்திருக்கிறது. வீடியோ கேமில் நீங்கள் ரீஸ்டார்ட் பட்டனை அழுத்திவிட்டு முதல் லெவல வெல்லும் வரை அதே லெவலில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமா, எத்தனை முறை வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனா எரிக்சன் கூறும் நிஜ உலக உளவியலில் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இங்க ரீஸ்டார்ட் பட்டன் கிடையாது. கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? மனித வாழ்க்கை முழுவதையும் எரிக்சன் 8 சமூக சிக்கல்களாக பிரிக்கிறார். உதாரணமாக பள்ளி பருவத்தை, அதாவது 6 வயது முதல் குமர பருவம் வரை எடுத்துக்கொள்வோம். இதை செயல்திறனுக்கும் தாழ்வுணர்வுக்கும் இடையிலான போராட்டம் என்கிறார் எரிக்சன். இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அதேதான். வகுப்பறையில் ஒரு குழந்தை தன் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெறும்போது அதற்கு பெருமித உணர்வு கிடைக்கிறது. ஒருவேளை தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறது, ஆசிரியர் எப்போதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படும். ஆமா, இங்கேதான் உங்கள் வீடியோ கேம் ஒப்பீடு உடைகிறது. அந்த குழந்தை தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருக்கிறது என்பதற்காக அதன் வளர்ச்சியை 7 வயதிலேயே நின்று விடுவதில்லை. உடல் வளரும், அந்த குழந்தை குமர பருவத்திற்கு தள்ளப்படும். அடுத்த பருவத்துக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா. முந்தைய பருவத்தில் ஏற்பட்ட அந்த இன்ஃபீரியாரிட்டி என்ற ஆழமான வடுவை சுமந்து கொண்டே அடுத்த லெவலுக்கு செல்லும். இது அவர்களின் முழு ஆளுமையையும் அடையாள தேடலையும் கடுமையாக பாதிக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பருவத்தின் சமூக சிக்கலையும் ஆரோக்கியமாக கடக்க ஆசிரியர்களின் உதவி மிக அவசியமாகிறது. இது உண்மையிலே மிகப்பெரிய பொறுப்பு. அந்த தாழ்வு மனப்பான்மையுடன் வளரும் குழந்தை பிற்காலத்தில் சமூகத்துக்கு எதிரான ஒரு நபராக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? சரி, இப்போ இந்த சமூக அழுத்தங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தை தமக்கு எது சரி எது தவறு என்று எப்படி முடிவெடுக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஒழுக்கம் என்பது அவர்களுக்கு எப்படி புரிகிறது? இதை கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு வழியாக பார்ப்போம். எனக்கு இங்கு ஒரு கேள்வி. வகுப்பறையில் ஒரு குழந்தை மற்றவர்களை அடிக்காமல் மிகவும் அமைதியாக இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் தண்டித்து விடுவார் என்ற பயத்தாலா, அல்லது அமைதியாக இருப்பதுதான் மனித அறம் என்று அந்த குழந்தை உணர்ந்ததா? கோல்பர்க் இதை 3 மிக தெளிவான பரிணாம நிலைகளில் விளக்குகிறார். முதல் நிலை நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ கன்வென்ஷனல். இங்கே ஒழுக்கம் என்பது மூளையின் அமிக்டாலா என்ற பயத்தை உணரும் பகுதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. ஓ, அந்த தண்டனைக்கான பயம் மட்டும்தான் இங்க வேலை செய்யுது. ஆமா, நான் இந்த பொம்மையை திருடினால் அம்மா என்னை அடிப்பார் என்று தண்டனையை தவிர்ப்பதும் அல்லது பரிசை பெறுவதும் மட்டும்தான் இவர்களுக்கான அறம்.
இது ஒரு சுயநலமான ஒரு விலங்கு நிலை என்று சொல்லலாம். அது அந்த வயதிற்கான இயல்பு. அடுத்ததாக இரண்டாவது நிலை, நடைமுறை வழக்கு நிலை, கன்வென்ஷனல். இங்கே குழந்தை சமூகம் என்ற ஒன்று இருப்பதை உணர்கிறது. இது சமூக அங்கீகாரத்திற்கான தேடல். அதாவது மத்தவங்க நம்மள பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம். சரியா சொன்னீங்க. நான் விதிகளின்படி நேர்மையாக விளையாடினால் எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள், நான் ஒரு நல்ல பையன் என்று விதிகளை அப்படியே பின்பற்றுவது. பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் பழங்காலத்தில் மனிதன் ஒரு குழுவாக ஆழ்ந்தான். அந்த சமூகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டுமே குழுவில் அவனுக்கு இடம் கிடைக்கும், அவனால் உயிர் வாழ முடியும். அப்போ சமூக விதிகளை மீறாமல் இருப்பதுதான் ஒழுக்கம் என்றே இந்த நிலை கூறுது. ஆமா. ஆனால் சமூகம் சொல்லும் எல்லா விதிகளுமே எப்போதும் சரியாக இருப்பதில்லையே. அப்படியானால் மூன்றாவது நிலை அதை உடைச்சிறதா? மிகச் சரியாக கேட்டீர்கள். கோல்பர்கின் மூன்றாவது நிலைதான் இதில் உச்சகட்டம். நடைமுறை வழக்குக்கு பிந்திய நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல். இந்த நிலையில என்ன நடக்கும்? இந்த நிலையில் மனித மூளையின் பகுத்தறியும் பகுதி அந்த சமூக பாதுகாப்பை தாண்டி சிந்திக்கிறது. ஒழுக்கம் என்பது சமூகத்தின் விதிகளையோ அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையோ தாண்டி தன் மனசாட்சிப்படி நடப்பது. உலகம் முழுவதுமே திரண்டு வந்து ஒரு தவறை சரி என்று சொன்னாலும் இல்லை, இது அறத்திற்கு எதிரானது என்று தனித்து நிற்கும் துணிவு. அட, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலை. ஆமா. பாடநூலில் கூட இதற்கொரு மிகச்சிறந்த உதாரணமாக அரிச்சந்திரன் சுட்டிக்காட்டப்படுகிறார். இதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த ஒழுக்க நிலை. இது மனதிற்குள் நடக்கும் மிகப்பெரிய போர். சமூகத்தின் பார்வையில் நல்ல பெயரெடுக்க வேண்டும் என்ற ஆசையை மனிதனின் உள்ளுணர்வு அடித்து நொறுக்கி உண்மையை நிலைநாட்டும் தத்துவம் இது. இப்போ பியாஜேயின் மூலம் மூளை எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தோம். எரிக்சன் மூலம் சமூக உணர்வுகளை பார்த்தோம். கோல்பர்க் மூலம் ஒழுக்கத்தை பார்த்தோம். எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆமா. இப்போ ஒரு ஆசிரியராக இவ்வளவு சிக்கலான மனநிலைகளை கொண்ட ஒரு மாணவனுக்கு கற்றலை எப்படி கொண்டு சேர்க்கப் போகிறீர்கள்? இங்கேதான் அறிவை உருவாக்குதல் என்ற தத்துவம் வருகிறது. கன்ஸ்ட்ரக்டிவிசம். கற்றல் என்பது ஒரு காலி பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புவதோ தகவல்களை மூளைக்குள் திணிப்பதோ அல்ல. ஆமா. மரபான மனப்பாடம் செய்யும் முறை மாணவர்களை வெறும் நுகர்வோர்களாக மட்டுமே வைத்திருந்தது. நவீன கல்வி முறை இதை முழுமையாக எதிர்க்கிறது. இதை நாம ஒரு லெகோ விளையாட்டுடன் ஒப்பிடலாம். கற்றல் என்பது செங்கற்களை அப்படியே வரிசையாக அடுக்கி வைத்து சுவர் கட்டுவதல்ல. அது ஆசிரியரின் வேலை அல்ல. அப்புறம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆசிரியர் என்பவர் குழந்தைகளிடம் பல வண்ண லெகோ பிளாக்குகளை கொடுத்துவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் சொந்த கற்பனை, கடந்த கால அனுபவம் மற்றும் தர்க்கத்திற்கேற்ப அந்த பிளாக்குகளை இணைத்து புதிய புதிய கட்டிடங்களை, அதாவது புதிய அறிவை அவர்களே கட்டியெழுப்ப அனுமதிப்பதுதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அருமையான விளக்கம். இந்த அறிவை உருவாக்கும் செயல்பாட்டில் ரஷ்ய உளவியலாளர் வைகாட்ஸ்கி சொல்லும் ஒரு அற்புதமான உளவியல் நுட்பம் இருக்கிறது. அதுதான் இசட்பிடி, அண்மை கற்றல் மண்டலம். புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்களே, அதுதானே? அதேதான். இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தை எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானாகவே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் திறன் ஒரு புறம் இருக்கிறது. இது அவர்கள் ஏற்கனவே அறிந்தது. சரி. இன்னொரு புறம், அந்த குழந்தைக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதன் தற்போதைய மூளை வளர்ச்சிக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியாது என்ற ஒரு கடினமான எல்லை இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் நடுவிலுள்ள இடைவெளிதான் இசட்பிடி. ஓ, அந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற சாத்தியக்கூறுள்ள பகுதி. ஆமா. அதாவது ஒரு ஆசிரியரின் சரியான வழிகாட்டுதலோடோ அல்லது திறமையான சக மாணவனின் உதவியோடு ஒரு குழந்தையால் ஒரு புதிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த வழிகாட்டுதல், ஸ்கேஃபோல்டிங், அதாவது கற்றல் சாரம் என்று சொல்ற வார்த்தை முக்கியமானது. கட்டிடம் கட்டும்போது சாரம் அமைப்பார்களே, அது போலவா? சரியாக அதேதான். கட்டிடம் வளர்ந்தவுடன் சாரத்தை பிரித்து விடுவார்கள். அதேபோல ஆசிரியர் செய்யும் உதவி என்பது வெறும் விடையை சொல்வதல்ல. அப்போ வேற எப்படி உதவி செய்யறது? குழந்தை தடுமாறும்போது ஒரு சிறு குறிப்பு தருவது, ஒரு புதிய கேள்வியை கேட்பது. இந்த சிறிய தூண்டுதல் குழந்தையின் மூளையில் அதுவரை இணையாமல் இருந்த இரண்டு நரம்பியல் இணைப்புகளை சட்டென்று இணைத்து ஒரு பாலத்தை உருவாக்கும். அந்த ஆஹா தருணம்தான் இசட்பிடியில் நடக்கும் உண்மையான கற்றல். இதை தேர்விற்கும் வகுப்பறைக்கும் மிக தெளிவாக பயன்படுத்த வேண்டும். இந்த புதிய அறிவை மூளையில் ஆழமாக பதிய வைக்க
கற்றலை சுலபமாக்க 2 முக்கியமான வரைபடங்களைப் பற்றி பாடநூல் பேசுகிறது. பொதுமை கருத்துப் படம் மற்றும் மனவரைபடம். ஆமா, கான்செப்ட் மேப் மற்றும் மைண்ட் மேப். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தேர்வில் அடிக்கடி குழப்பக்கூடிய ஒன்று. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். பொதுமை கருத்து படம் என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் அமைப்பு வரைபடம் போல. மிகவும் தர்க்க ரீதியானது, மேலிருந்து கீழாக அதிகார படிநிலையில் வருவது. ஆமா, அது ஒரு படிநிலை அமைப்பு. ஒரு பெரிய மைய கருத்து, அதற்கு கீழ் 2 துணை தலைப்புகள், அதற்கு கீழ் சில உதாரணங்கள் என்று அடுக்கடுக்காக லாஜிக்காக வருவது. ஒரு இலக்கண விதியையோ அல்லது ஒரு அறிவியல் வகைப்பாட்டையோ கற்பிக்க இது மிக சிறந்தது. ஆனால் மனவரைபடம் என்பது முற்றிலும் வேறு. இதை நான் ஒரு துப்பறியும் நிபுணரின் சதி வலைவரைபடம் போல பார்க்கிறேன். ஒரு போர்டின் நடுவில் ஒரு குற்றவாளியின் புகைப்படத்தை ஒட்டி வைத்து சுற்றிலும் தொடர்புடைய அனைத்தையும் சிகப்பு நிற நூலால் கட்டி குழப்பமாக இணைத்திருப்பார்களே அதுபோல. மிகவும் சுவாரஸ்யமான ஆனா சரியான ஒப்பீடு. மனவரைபடம் என்பது கட்டுப்பாடுகள் இல்லாத ஒன்று. ஒரு மைய கருத்தை நடுவில் வைத்து மூளைக்கு தோன்றும் அனைத்தையும் ஒரு சிலந்தி வலை போல நாலாபுறமும் கிளைகளாக விரிப்பது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ சுற்றுப்புற மாசடைதல் என்று நடுவில் எழுதிவிட்டால் அதை சுற்றி வாகன புகை, பிளாஸ்டிக் குப்பைகள், தொழிற்சாலை கழிவுகள் என சுற்றிலும் கிளைகள் விரியும். ஒரு கட்டுரை எழுத மூலச்சலவை செய்யும்போது மாணவர்களின் ஆக்கத்திறனை வெளிக்கொண்டு வர இது ஒரு மிகச்சிறந்த கருவி. சரி, இப்போ இவ்வளவு உளவியல் கோட்பாடுகளையும் வரைபடங்களையும் படித்து விட்டோம். இது எல்லாமே கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு நடைமுறை சிக்கலை கேட்கிறேன். இது அத்தனை எதிர்கால ஆசிரியர்களுக்கும் எழும் நியாயமான கேள்வி. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஒரு நிஜ வகுப்பறையில் 40 அல்லது 50 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையான கற்றல் முறை இருக்கும் என்று சில கோட்பாடுகள் சொல்கின்றன. ஒருவன் கண்ணால் பார்த்து படிப்பான், ஒருவன் காதால் கேட்டு படிப்பான், ஒருவன் தொட்டு செய்து பார்த்து படிப்பான். விஷுவல், ஆடிட்டரி மற்றும் கினஸ்பெட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, இந்த 40 குழந்தைகளின் தனிப்பட்ட கற்றல் முறைக்கும் ஏற்ப ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு பாடத்தையும் விதவிதமாக சொல்லிக் கொடுப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றில்லையா? எப்படி இதை கையாள்வது? இது ஒரு மிக முக்கியமான முரண்பாடு. நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் நவீன உளவியல் மற்றும் நரம்பியல் ஆய்வுகள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான பதிலை அளிக்கின்றன. கற்றல் முறைகள் என்ற இந்த வரையறைகளை இன்றைய நவீன நரம்பியல் அறிஞர்கள் பலமாக விமர்சிக்கிறார்கள். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு மாணவன் முழுக்க முழுக்க பார்த்து மட்டுமே கற்கும் நபர் என்பதெல்லாம் ஒரு மாயை என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்றீங்க? அப்படியென்றால் தனிப்பட்ட கற்றல் முறை என்று ஒன்று இல்லையா? அப்படி பிரிக்க முடியாது. பாடநூல் ஒரு தீர்வை முன்வைக்கிறது. ஆசிரியர் ஒரே கற்பித்தல் முறையை பின்பற்றாமல் பல்வேறு உத்திகளை கலந்து கொடுக்க வேண்டும். ஒரு நாள் விளையாட்டு முறை, மறுநாள் குழு விவாதம், இன்னொரு நாள் ஒரு களப்பயணம். இதனால அந்த 40 மாணவர்களுக்கு என்ன லாபம்? இதன் நோக்கம் 40 விதமான மாணவர்களை திருப்திப்படுத்துவதல்ல. மாறாக, நீங்கள் கற்பிக்கும் ஒரே தகவலை ஒரு மாணவனின் மூளையிலுள்ள பார்வை மடல், செவிப்புலன் மடல் மற்றும் இயக்க மடல் என பல நரம்பியல் பாதைகளில் பதிய வைப்பதுதான். ஓ, மல்டிபிள் என்கோடிங் அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஒரு கருத்தை மூளை பல வழிகளில் உள்வாங்கும்போது அது நிரந்தர நினைவகத்திற்கு மிக எளிதாக சென்றுவிடும். ஆக, பல உத்திகளை கையாள்வது என்பது ஒவ்வொரு மூளையையும் பல கோணங்களில் செதுக்கும் ஒரு அறிவியல் கலை. இது மிகப்பெரிய ஒரு திறவுகோல். ஆசிரியர்களின் சுமையை இந்த அறிவியல் புரிதல் மிகப்பெரிய அளவில் குறைக்கிறது. இப்போ நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நாம ஒரு மிகப்பெரிய உளவியல் பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். உண்மையிலே இது ஒரு பெரிய பயணம்தான். பியாஜேயின் மூளை வளர்ச்சி, எரிக்சனின் சமூக போராட்டங்கள், கோல்பர்க்கின் ஒழுக்க பரிணாமம் மற்றும் வைகாட்ஸ்கியின் இசட்பிடி வழியாக கற்றலை எப்படி உருவாக்குவது என்பதை டெட் தேர்வுக்கான கண்ணோட்டத்தில் மிக ஆழமாக காரண காரியங்களோடு புரிந்து கொண்டோம். இந்த நுட்பங்களை வெறும் தேர்ச்சி பெறுவதற்கான தகுதியாக மட்டும் பார்க்காமல், ஒரு சிறந்த புரிதலுள்ள ஆசிரியராக உங்களை வடிவமைக்கப் போகும் உளவியல் கருவிகளாக பாருங்கள். நிச்சயமாக. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஆரம்பத்தில் நாம் பேசிய அந்த எக்ஸ்ரே இயந்திரம் நினைவிருக்கிறதா? பியாஜேவோ, எரிக்சனோ அல்லது கோல்பர்க்கோ தங்கள் உளவியல் ஆய்வுகளை செய்த காலத்தில் ஸ்மார்ட் போன்களோ சமூக வலைத்தளங்களோ இணையமோ கிடையாது. ஆமா, அவர்கள் இயற்கையான சமூகச் சூழலில் குழந்தைகளை ஆய்வு செய்தார்கள். ஆனால் இன்று
திரைகளிலேயே மூழ்கி கிடக்கும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டு குழந்தைகளை சற்று நினைத்து பாருங்கள். வைகாட்ஸ்கி சொன்ன அந்த இசட்பிடி என்ற இடத்தில் இன்று ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ இல்லை. மாறாக யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் அல்காரிதம்களும் தான் ஒரு மெய்நிகர் சாரமாக இருந்து அந்த குழந்தைகளின் மூளையை வடிவமைக்கின்றன. இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். மனிதர் உணர்வுகளை இல்லாத இந்த அல்காரிதம்கள் கோல்பர்க் சொல்லும் அந்த ஒழுக்க வளர்ச்சி நிலைகளை எப்படி சிதைக்கப் போகின்றன அல்லது எப்படி மாற்றப் போகின்றன? இது ஒரு அபாயகரமான, அதே சமயம் சிந்திக்க வேண்டிய ஒரு உளவியல் மாற்றம். இந்த சிந்தனையோடு இன்றைய அலசலை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். உங்களின் டெட் தேர்வு வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.